ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனன் மீதும் மனித குலத்தின் மீதும் மிகுந்த கருணையுடன் சாஸ்திரத்தை உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். ஆத்ம அனாத்ம கோணத்துல சொன்னார். இப்பொழுது தர்ம அதர்மத்தின் கோணத்துல உபதேசம் செய்து கொண்டிருக்கிறார். எது தர்மம்? உன்னுடைய கடமையை நீ எப்படி செய்ய வேண்டும்? கடமையை ஏன் செய்ய வேண்டும்? கடமையை செய்யவில்லை என்றால் என்ன ஆகும்? இந்த விஷயத்தை மிக தெளிவாக மிகுந்த ஒரு கனிவுடன் உறுதியுடன் ஒரு நண்பர் என்ற கோணத்திலும் குரு என்ற கோணத்திலும் பகவான் எப்படி பேசுகிறார்ங்கிறத பார்க்கணும். அதாவது அர்ஜுனனுக்கு எவ்வளோ பெரிய பிளெஸ்ஸிங் பகவான் கூட இருக்கிறது. நண்பராகவும் ஆச்சாரியராகவும் சரணாகதி பண்ணியிருக்கான். அதனால சொல்கிறார். ஆனாலும் ஒரு நல்ல நண்பர் என்ன பண்ணணும்னா, உடன் இருப்பவர் குழப்பத்தில் இருக்கும் பொழுது தெளிவாக முடிவெடுக்க முடியாமல் திணறும் பொழுது எது தர்மமோ எது ஹிதமோ அதை எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கடமை, ஒரு பொறுப்பு இருக்கிறது இல்லையா? அப்படி பகவான் ரொம்ப அழகாக சொல்கிறார். அத சேத்வமிமம் தர்மியம் சங்கிராமம் ந கரிஷ்யசி ததஸ்வதர்மம் கீர்த்திம் ச ஹித்வா பாபமவாப்ஸ்யசி. அத ஒருவேளை துவம் நீ இந்த தர்மமான யுத்தத்தை, அதான் தர்மியம் சங்கிராமம், இந்த யுத்தத்தை, இமம் தர்மியம் சங்கிராமம், இந்த தர்மமான யுத்தத்தை ந கரிஷ்யசி சேத் செய்யவில்லை என்றால், ஒருவேளை இந்த போரிலிருந்து நீ பின்வாங்குகிறாய், இந்த போரில் நீ ஈடுபடவில்லை என்று சொன்னால், வித்ரா பண்ணிக்கிறேன்னு சொன்னா என்ன ஆகும்? இந்த போர் என்பது என்ன? இது உனக்கு சாய்ஸ் கிடையாது. இது என்டர்டெயின்மெண்ட் இல்லை, உன்னுடைய கடமை, ஸ்வதர்மம். வார்த்தை மிக முக்கியம். தத்தக ஒருவேளை நீ பின்வாங்கி விட்டால், தத்தக பிறகு அப்பொழுது என்ன ஆகும்னா, ஸ்வதர்மம் கீர்த்திம் ச ஹித்வா. ஸ்வதர்மம்னா உன்னுடைய கடமையிலிருந்து விலகியவனாக ஆவாய். கீர்த்திம்னு சொன்னா புகழிலிருந்து விலகியவனாக ஆவாய். புகழும் போயிடும். தர்மத்திலிருந்து விலகிறது பாப்பம். சாஸ்திரப்படி நம்ம புதுசா போய் பாப்பம்னு ஒண்ணு பண்ணணும்னு அவசியம். நம்மளோட டியூட்டியை சரியா பண்ணலைனாலே பாப்பம் வரும். அததான் பகவான் இங்க சொல்கிறார், பாப்பம் அவாப்ஸ்யசி. இப்போ ஒண்ணும் இல்ல, ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவர் ஒரு திருமணம் செய்து கொண்டிருக்கிறார், மனைவி குழந்தைகள்லாம் இருக்காங்க. அவர் அந்த குடும்பத்தை காப்பாற்றவில்லை, குடித்து விட்டு எங்கோ சுற்றி கொண்டிருக்கிறார், ஒழுங்கா சம்பாதிக்கிறது இல்லை, பணம் கொடுக்கறது இல்லை அப்படின்னா, அவர் அதை பார்த்துக்கல அப்படின்னு சொன்னா பாப்பம் தானே அது. செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் இருப்பது பாப்பம். குடிக்கிறது பாப்போம், அதெல்லாம் அப்புறம். முதல்ல பொறுப்பாக இல்லை, நம்முடைய கடமையை நாம் சரியாக செய்யவில்லை. அலுவலகத்திலோ வீட்டிலோ சமூகத்திலோ எந்த இடத்திலோ நம்முடைய கடமையிலிருந்து நாம் நழுவுதல் பாபத்தை தரும். இந்த ஒரு அவேர்னஸ் நமக்கு இருக்கணும். புண்ணிய பாபத்திலே நம்பிக்கை இல்லாம போயிட்டோம் நம்ம எல்லாரும். இதை ரொம்ப கவனிச்சு, புண்ணியம் வேணுங்கிறதுக்காக தர்மம் பண்றது வேற. முதல்ல நம்ம புண்ணியம் பண்ணலைன்னா பாப்பம் வரும் என்ற ஒரு பயம் இருக்கணும். இது சாஸ்திரத்தின் கோணத்துல நம்ம சொல்றோம் ஸ்வதர்மம். இதை விட்டா நம்முடைய தர்மம், நமக்கென்று எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ, நம்முடைய கடமை என்னவோ அதை நம்ம செய்யலைன்னா பாப்பம் வரும். உலகியல் ரீதியா பார்த்தா கடமையை செஞ்சாதானே புகழ் கிடைக்கும். புகழ் எப்படி வரும்? சும்மா வருமா புகழ்? நியாயமான புகழ். நான் சொல்றது நம்மளே காசு கொடுத்து போஸ்டர் அடிச்சுக்கிறதுலாம் இல்லை. உண்மையிலே ஒருத்தன் நன்றாக சமூகத்திற்கு தொண்டு செய்தான், நன்றாக இவன் குடும்பத்திலேயே கூட சிறப்பாக எல்லா காரியத்தையும் செய்யறான், நல்ல பொறுப்போட இருக்கானா, நியாயமாக அவனுக்கு புகழ் அவனை அடையும். அவனை போல உண்டான்னு எல்லாரும் சொல்லத்தான் சொல்லுவாங்க. புகழ்ங்கிறது ரொம்ப நேச்சுரல் ஒரு அவுட்கம். அதனாலதான் திருவள்ளுவரே இல்லறவியல்ல கடைசி அதிகாரமா புகழ வச்சார். ஏன்னா இவன் எப்படி வாழணும்னா, புகழ்பட ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. இவன் இறந்த பிறகும் அந்த புகழ் நிலைத்திருக்கும்லாம் சொன்னார். உண்மைதான் அது. ஆக ஒரு க்ஷத்ரியன் எதற்கு ஆசைப்பட வேண்டும்? தர்மமான யுத்தத்திற்கு ஆசைப்பட வேண்டும். அப்புறம் முக்கியமா புகழுக்கு ஆசைப்படும். நியாயமான யசஸ். க்ஷத்ரியன் மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே இவன் நல்லவன், இவன் தர்மிஷ்டன், இந்த பொண்ணு ரொம்ப தர்மமானவள் அப்படின்ற ஒரு நியாயமான புகழ் வேண்டும். இதெல்லாம் ரொம்ப சுவாமிஜி சொல்லுவாங்க. இது ரொம்ப சைக்கலாஜிக்கல் அப்ரோச். பெரியவர்கள் மகான்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களாம் புகழறப்படி நம்ம வாழணுமா. உலகம்னு இந்த வார்த்தையே மகான்களை தான் குறிக்கும். அப்படிப்பட்ட புகழ் வேண்டும் என்று வேதத்துல பிரார்த்தனைகள்லாம் இருக்கு. ஆக எல்லா உயிர்களுக்கும் என்ன, மனித உடல்ல வாழற உயிர்களுக்கெல்லாம் புகழ் வேணும், புகழோட வாழணும். சும்மா வாழ்ந்தோம் பிறந்தோம் இருந்தோம் இறந்தோம்னு இருக்கக்கூடாது.
நல்ல ஒரு என்ன சொல்றது புகழோட வாழணும் இல்லையா? நமக்கே இப்படி இருக்கும்போது அர்ஜுனன் எப்பேற்பட்ட மாவீரன், அவனுக்கு வந்து புகழ்ங்கிறது எப்பேற்பட்ட ஒரு விஷயம், கௌரவம் அர்ஜுனனுக்கு. அதே மாதிரி இந்த யுத்தத்தை கண்டு பயப்படுறவன் அர்ஜுனன் பயந்தாங்குழிலாம் கிடையாது. ஏதோ மனசுல ஒரு குழப்பம். அதனால பகவான் எவ்வளவு அழகாக அவனுக்கு சொல்றார், நீ வந்து இந்த தர்மத்திலிருந்து, அதாவது உன்னுடைய கடமையை செய்ய தவறுவதே பாபத்தை தரும், புகழை விட்டு நீ நீங்கி விடுவாய். இந்த 2 விஷயத்த சொல்றார். கடமையை செய்ய மறுத்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா பாபம் வந்து சேரும், புகழ் அவனை விட்டு நீங்கி விடும், இகழ்ச்சி வரும், எல்லாரும் பரிகாசம் பண்ணுவாங்க. அதை தொடர்ந்து பகவான் கூறுவார், நாம் அடுத்த ஸ்லோகத்தில் காண்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் தத் சத். ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.